ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ வீரா சீரியலில் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிருந்தா கழுத்தில் இருக்க மாதிரி தாலி வர நம்ம ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அப்கமிங் வந்து நம்ம இவர் வந்து தாலி கட்டியிருப்பாரு, நம்ம எதிர்பார்த்தோம் கார்த்திக் வந்து தாலி கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம மாறன் தான் இருக்காரு அப்படிங்கிறது எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியுது. பட் அந்த தாலி கட்டுற அந்த ஒரு ப்ரொமோக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரீச் கிடச்சிருக்கு. ட்ரெண்டிங் நம்பர் 1லையுமே அந்த ப்ரொமோ இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபயராக மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த விஜய் கேரக்டர் விஜயோட டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விஜய் இதுலேருந்து விஜய்க்கு தான் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர மற்ற கேரக்டர் யாருக்குமே அவ்வளோவா ஸ்பேஸ் கொடுக்கல. இதுக்கு அது ரொம்பவே கடுப்பாக தான் இருந்துச்சு. அது அவங்களோட பேச்சு மச்சான் மச்சான் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. செம கடுப்பாக இருந்துச்சு. அவங்களோட இரிட்டேட்டாக இருக்கும் அவங்களோட ட்ராக் வந்தாலே. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு. பட் இதுக்கு பின்னாடி மாறன் இதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது. பட் இதனால் வீரா அண்ட் மாறனுக்கு நடுவில் பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பாண்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு அழகான பாண்டில் போயிட்டு இருந்தாங்க. நடுவில் இவங்க கார்த்திக் பிருந்தாவை சேர்த்து வச்சார் இல்லையா மாறா, அது வந்து வீராக்குமே தெரிஞ்சிருச்சு நான் தான் இவரோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மாறனா வீரா புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். புரிஞ்சுக்கிட்டால் ஹாப்பியாக இருக்கும். பட் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல ட்ராக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மாறன் செஞ்சது ரொம்ப நல்லது. ஏன்னா தப்பே பண்ணல. அவரை என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. மண்டபத்தில் வச்சு கம்பல் பண்ணி ஒரு பொண்ணு சொன்னாங்களே அப்படின்னு ரீசனுக்காக நீங்கள் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. பட் அவர் பக்கம் இருக்க நியாயத்தையும் கேட்கணும்ல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அது யாருமே கொடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து அங்கே மாறன் சொல்ல வராரு. பட் அதுக்காக வந்து இந்த மேரேஜ் ரைட்டானு கேட்டால் எனக்கு தெரியல. விஜய் நினைக்கும் போது இந்த மேரேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட் அப்படிங்கிற தான் நான் சொல்வேன். இந்த ஒரு மேரேஜ் ட்ராக்னால வீரா அண்ட் மாறனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்க அத்தை வள்ளியத்தை இருக்காங்க இல்லையா, வள்ளியம்மாக்கும் கண்டிப்பாக நம்ம வீராக்கும் செமையான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க வந்து விஜய் பேச்சு கேட்டுட்டு வீராவை தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஒரு மேரேஜ் மூலியமா ஃபுல்லாகவே ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நினைக்கிறேன். இதுமாதிரி என்ன வள்ளியம்மான்னு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ப்ரோமோ நம்ம பார்த்துருப்போம், ப்ரீ கேப்லேயும் பார்த்துருப்போம். பட் என்ன நடக்க போகுந்தாலும் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தா வந்து வீட்டில் மாடல் இருக்கும்போதெல்லாம் அப்டேட் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது, விஜய் எப்படிலாம் பிளான் பண்ண போகிறாங்க அப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபுல்லாக விஜய் வச்சுமே மூவ் பண்ணாமல் மெயின் லீடாச்சும் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மாறன் பண்ணது ரைட்டாக தப்பா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.